தொடர்ந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பயிற்சியும் செஞ்சுட்டு வந்துருக்கீங்க. கிட்டத்தட்ட என்றோட 14 நாட்கள் உங்களுடைய பயிற்சி முறைகள் சிறப்பா இருந்துட்டுருக்கும். நம்மளுடைய நேற்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோ கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம் குரூப்ல. எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க அப்படிங்கலாம் போட்டிருந்தோம். அது வந்து எதுக்காகன்னா, நம்மளுடைய காலச்சக்கரம் நிகழ்வு வந்து மேம்படுத்துவதற்காக ஒழிய, ஆனா நேரடியா கலந்து கொள்ள வாய்ப்பை வந்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நேத்து அகிலா அம்மா கூட சிறப்பா ஒரு வாய்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து, காலை வேளையில நம்ம எந்த அளவுக்கு எழுந்திரிச்சு நம்ம அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறோமோ, அதுதான் முதன்மையான ஒரு விஷயம். ஆரோக்கியத்துக்கு வந்து முதன்மையான விஷயம். அடுத்தது தான் பயிற்சி. அடுத்தது தான் அ சொற்பொழிவு. அதாவது அவங்க குடுக்குற அந்த விஷயங்கள் அப்படிங்கிறத முன்மொழிந்து நேத்து சொல்லியிருந்தாங்க. உண்மையிலுமே அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்கு அந்த காலை வேளையில அந்த பிரபஞ்ச முகூர்த்த கா காலை வேளையில நமக்கு கிடைக்கக்குள்ள அபரிவிதமான உடல் ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய அந்த சக்திய நம்ம பெறுறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. அதான் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை. அவர்கள் காலைல எழுந்திரிச்சு அந்த வாழ்க்கை முறையில அவங்க இருக்கக்குள்ள, அ தன்னை அறியாமலே அவங்களுடைய லைஃப் வந்து எந்த அளவுக்கு தொடர்ந்து அவங்க வந்து வேலைகள்ல ஈடுபடக்குள்ள, அந்த ஆற்றல் காலைல அவங்க எழுந்திரிச்சு அந்த பிராண சக்திய வந்து உயிராற்றல வந்து பெறக்குள்ள நல்ல ஒரு ஆரோக்கியம் ஒரு நாள் முழுவதும் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து முன்னோர்கள் ஒரு சான்று. அதே வேலைய தான் நம்ம இன்னைக்கு காலச்சக்கரம் நிகழ்வும் சிறப்பா ஏற்படுத்தி நடத்திட்டு இருக்குது. அந்த காலை வேளையில அனைவரும் எழுந்து இந்த நிகழ்ச்சியில ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு ஆரோக்கிய வாழ்வுக்கு ஒரு முதன்மையான முதல் படி. அதனால எல்லாருமே அந்த காலை வேளையில எழுந்திரிச்சு, நீங்க அந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த 1 மணி நேரம் என்பது உங்களை வாழ்க்கையில் நீங்கள் மற்ற 23 மணி நேரம் வந்து உங்களை உங்கள் உடல் பாதுகாக்கும் என்பதற்கு, நீங்க காலையில அந்த எந்திச்சு அந்த 1 மணி நேரம் நம்ம பயிற்சி செய்யக்குள்ள, மற்ற 23 மணி நேரம் நம்ம உடலை அந்த பயிற்சி செய்ற முறைகள் நம்மளை பாதுகாக்கும். அந்த அளவுக்கு ஒரு அருமையான அந்த பயிற்சி முறைகள். இது இல்லாம காலச்சக்கரம் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஆசான்களும் நமக்கு சிறப்பா அந்த வகுப்பு குடுத்துட்டு இருக்காங்க. அந்த வேளையில வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வகுப்பும் நமக்கு வந்து சிறப்பு வாய்ந்த ஒவ்வொரு நாளும் நெறைய பேர் கருத்துக்கள் போட்டுட்டு இருக்கீங்க. அதாவது இது மாரியான ஒரு வகுப்பு நாங்க இதுவரைக்கும் பார்த்ததில்ல. நெறைய வகுப்பு நாங்க அட்டெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஆனா இது மாரி வகுப்ப பார்த்ததில்ல. இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வகுப்போட இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னும் எங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமைய குடுத்துட்டு இருக்கு. அதை விட ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கும், அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தையும் எங்களுக்கு குடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு பதில எல்லாருமே குடுத்திருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். அதாவது காலச்சக்கரம் வந்து கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியா நாங்க இந்த நிகழ்ச்சிய நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அந்த 48 நாள் நிகழ்வு வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே சென்றடையணும் உங்க நோக்கத்துல தான் இந்த நிகழ்வ நாங்க வந்து ஒரு 48 நாளா அந்தோட பாடத்திட்டத்த சுருக்கி உங்களுக்கு குடுத்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இந்த நிகழ்வும் நடக்கும். அதாவது உங்களுக்கு விருப்பப்பட்டால் தொடர்ந்து நீங்க இந்த நிகழ்விலே கலந்துகிட்டு முழு ஆரோக்கியத்தை பற்றி நீங்க தெரிந்து கொள்ள வாய்ப்பையும் நீங்க ஏற்படுத்திக்கலாம். அப்படிங்கிறத இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. ஒரு நிமிஷம். இறைமதன் ஐயா இன்னும் வரல. அதனால தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அவரோட பிறந்த நாள். காலைச்சக்கரம் நிகழ்வு வந்து ஆரம்பிப்பதற்கு வந்து ஐயாவோட பெரிய ஒரு ஆசி நமக்கு இருக்குது அப்படின்னு சொ சொல்றோம் அந்த நேரத்துல. ஏன்னா வந்து இந்த நிகழ்வு இந்த அளவுக்கு ஒரு உயிரோட்டமாய் ஒரு 3 ஆண்டுகளை கடந்து 4ஆம் ஆண்டில் இடம்பெறுது அப்படின்னாக்கா, முதன்மையான ஒரு விஷயம் வேதாத்ரி ஐயாவுடைய அ ஆசீர்வாதம் தான் நமக்கு என்றென்றும் கிடைத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த நேரத்துல நமக்கு தெரிவிச்சுக்கிறோம். இந்த தூண்டுகோலும் ஐயாவோட அந்த ஒரு எண்ணங்கள்னால தான் அந்த தூண்டுகோலும் நமக்கு கிடைத்தது. இன்றைக்கு அந்த வகுப்புகள் வந்து நமக்கு சிறப்பா நடைபெறதுக்கு ஐயா வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதமும் ஒவ்வொரு நாளும் நமக்கு குடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான். இந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு அவர்களுடைய 115வது நாள் பிறந்த நாள். ஒரு அற்புதமான ஒரு நாள்ல, அதுவும் அவர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலைச்சக்கரத்துல வந்து தொடர்ந்து பயணிக்கிறவர்களுக்கு நெறைய விஷயங்கள் தெரியும். எதை நோக்கி நம்ம சென்று கொண்டிருந்தாலும், நமக்கு என்ன தேவைகள் என்பதை வந்து பிரபஞ்சமும், இயற்கையும் நமக்கு கொடுத்துக் கொண்டே இருக்கும். அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்ம இதுல வந்து உணர்ந்திருப்போம். அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த நாட்கள்ல, அந்தந்த சூழ்நிலைகள்ல நமக்கு காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பான வகுப்புகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரியான இன்று 115வது பிறந்த நாள் காணும் நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயாவோட அந்த நாள்ல வந்து இன்றைக்கு அதனுடைய
அதனுடைய வழியில் வந்து இன்றைக்கு அற்புதமாக வகுப்புகளை எடுத்துக்கொண்டே இருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா வந்து இன்னைக்கு நமக்கு வகுப்பு எடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த இயற்கையும் பிரபஞ்சமும் வேதாத்திரி ஐயாவும் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து இந்த இயற்கை வந்து குடுத்திருக்குது அப்படின்னாக்கா, பெரிய விஷயம். இன்னைக்கு வந்து அவர்களுடைய பிறந்த நாள்ல அவர்களுடைய கருத்துக்கள நம்ம உள்வாங்கணும் அப்படிங்கிறது வந்து, நமக்கு எந்த அளவுக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே உணரணும். அந்த வகையில இன்று வந்து பார்த்தீங்கன்னா, சிறப்பானது ஒரு வகுப்பு, சிறப்பான ஒரு நிகழ்வ ஏற்படுத்த எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து நேத்தே நம்ம மெசேஜ் போட்டிருந்தோம். அதாவது சித்தர்கள் அருளிய அதாவது எந்த அளவுக்கு ஒரு சித்தர்கள் நமக்கு அருளியிருக்காங்க அப்படின்றதுக்கு, சித்தர்கள் அருளிய காயகல்ப ரகசியம். உண்மையிலுமே காயகல்ப ரகசியம் என்பது வந்து இன்னைக்கு வந்து அது ரகசியமா தான் இருக்குது. அதை வந்து எவ்வளவு நம்ம பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் வந்து இன்னைக்கு நமக்கு தெளிவா இன்னைக்கு விளக்கப் போறாங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்கும். வாழ்த்துக்கள். இன்றைய நிலையில் நமக்கு அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் 115வது பிறந்த நாளில் ஒரு அற்புதமான நிகழ்வை எடுக்க காத்துக் கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா, நான் இன்னொரு நம்பர்லேருந்து இணையிறேன், அதுக்கும் கொஞ்சம் கோகஸ்ட் கொடுங்க. ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணிடுறீங்களா? ஒரே நிமிஷம் ஜாயின் பண்ண. ஓகே ஓகே. ஏன்னா பவர் பாயிண்டில் காமிச்சிட்டா இவங்களுக்கு கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவ் இருக்கும், அதுக்காக. ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே. ஓகே ஓகே, அருமை. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல அருட்பேராற்றலையும் அதன் அனைத்து தன்மாற்ற நிலைகளையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திரும். இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நண்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு வியாழக்கிழமை, குரு தினம். இந்த குரு நாள் அப்படிங்கிறதே வந்து
குருவினுடைய ஆற்றலை நாம் பெறக்கூடிய நாள். நவக்கோள்களிலே குரு என்று ஒரு கிரகம், வியாழன் அதற்கு இன்னொரு பெயர். இந்த பிரபஞ்சத்திலே ஒரு அற்புதமான இயக்கம் நம்முடைய சூரிய குடும்பம். இந்த சூரிய குடும்பத்திலே உயிர்கள் இருக்கிற ஒரே கோள் நம்மளது பூமி. இப்போ இந்த பூமியில் இருக்கிற உயிர்கள் அந்த நவக்கோள்களோடு நெருங்கிய தொடர்புடையது. நவக்கோள்களிலிருந்து ஆற்றல் எப்பொழுது நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதில் ஒரு அற்புதமான கோள், சக்தி மிக்க கோள் குரு. அந்த குருவினுடைய காந்த அலைக்கதிர்கள் இந்த வியாழக்கிழமையிலே பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும். அது குறிப்பாக காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரை அந்த குரு ஹோரை என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாள் காலையிலையும் 6 to 7 அந்தந்த தினத்தினுடைய ஹோரை. நாளைக்கு சுக்கர ஹோரையாக இருக்கும். இப்போ குரு தினத்திலே, குரு ஹோரையிலே, அது இன்னைக்கு மிகப்பெரிய சிறப்பு என்றால் என்னவென்னா, ஐயா அவங்க சொன்னது போல வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பூமியிலே அவதரித்து 115வது ஆண்டு பிறந்த நாள் என்று. அதாவது மகான்களுக்கு மட்டுமல்ல, மனிதர்களுக்கும் இறப்பு கிடையாது. ஏன்னா ஆத்மசக்தி பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த பூமியில் தோன்றிய நாள் 14/8/1911. 1911ஆம் ஆண்டு கூடுவாஞ்சேரியிலே, சென்னைக்கு அருகிலே ஒரு சிறு கிராமத்திலே இந்த உலகையே மாற்றி அமைப்பதற்கான ஒரு கரு உருவாகி வெளிவந்த நாள் இன்று. அப்போ இந்த தினத்தில் மகரிஷி அவர்களுடைய ஆசிகள் நம்ம எல்லோருக்கும் பரிபூரணமாக அவங்க இந்த வான்காந்தத்திலிருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதை நம்ம நல்லா காலையிலேருந்து உணர்ந்து கொண்டு இருக்கிறோம்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இன்றைக்கி மகரிஷி அவங்கள நல்லா நினச்சி அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் முழுமையாக வாங்கிக்கணும். இன்றைக்கி அவங்களோட ஆற்றல் பரிபூர்ணமாக இருக்கிறத எல்லாராலையும் உணர முடியும். அவங்களோட சூக்கும சரீரம் நம்ம எல்லோரோடும் இணைந்து நம்மை வழிநடத்தட்டும். அவருடைய ஆசிகள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நான் வாய்ப்பு இருந்தால் இதனுடைய கடைசியில் மகரிஷி அவங்களோட பிளெஸ்ஸிங் ஒரு நிமிஷம் நான் போடுறேன். சரி, இன்றைக்கி நாம் செய்யக்கூடிய நிகழ்வும் மகரிஷி அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும். அவங்க 2006ஆம் ஆண்டு மகா சமாதி ஆயிட்டாங்க. இப்போ அவங்க மகா சமாதி ஆகி 19 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இருந்த போதும் நான் முதல்ல சொன்னது போல் மகான்களுக்கு இறப்பு கிடையாது. அவங்க இந்த வான்காந்த காலத்தில் அந்த ஆத்மசக்தி பரிபூர்ணமாக நிரம்பி நம்ம எல்லாம் வழி நடத்தி கொண்டே இருக்கும். இப்போ நீங்கள் நினச்சா கூட எந்த மகானையும் உங்களால் கூட்டிகிட்டு வர முடியும், உங்களுக்குள்ளே இணைக்க முடியும், அவர்களோடு உயிர் கலப்பு பெற்று அவர்களோடு உறவாட முடியும். அந்த அளவுக்கு ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது. அது போக போக இந்த தியானங்கள் வர்றப்போ உங்களுக்கு அதை பற்றி ஆழமாக பேசுவோம். சரி, இன்றைக்கி மகரிஷிக்கு ஏன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னா, மகரிஷி அவர்கள் இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக, அமைதியாக, ஆரோக்கியமாக, ஆனந்தமாக வாழணும்னு தன்னோட வாழ்வையை அர்ப்பணித்து கொண்டு பல யோக பயிற்சிகளை நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்காங்க. அது எப்படி சொல்லணும்னா, இது நாள் வரைக்கும் எல்லா மகான்களும் சொன்ன தத்துவங்களை ஒரு இறுக்கி சுருக்கி ஒரு அற்புதமான ஒரு யோக பயிற்சியாக மாற்றி கொடுத்துட்டாங்க, அப்படி தான் சொல்லணும். அப்போ அந்த விதத்தில் மகரிஷி அவர்கள் பல பயிற்சிகளை கொடுத்துருக்குறாங்க. உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, மன வளத்திற்கு தியான பயிற்சிகள், நிறைய தியானங்கள். அதே போல் நம்ம உயிரை வளப்படுத்தி கொள்வதற்கு காயகல்ப பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இது போக நம்முடைய குணங்களை மாற்றி அமைத்து கொள்வதற்கு, தீய எண்ணங்களிலிருந்து விடுபட, ஆசையை சீரமைக்க, சினத்தை தவிர்த்து கொள்ள, கவலையை ஒழிக்க, நான் யார் என்று தெரிந்து கொள்ள தற்சோதனை பயிற்சிகள், இன்னும் மனிதன் முதல் இறைவன் வரை அனைவரையும் அனைத்தை பற்றிய விளக்கத்தை கொடுத்த பிரம்மஞான பயிற்சி என்று, ஜீவகாந்த பெருக்க பயிற்சி என்று அது ஒரு பெரும்பட்டியல் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கிட்டத்தட்ட 2000க்கும் மேற்பட்ட கவிகளை இந்த சமுதாயத்திற்கு மிக அற்புதமாக வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள்.
என்னை பொறுத்த வரைக்கும் திருக்குறள் உலக பொதுமறை என்றால் அதற்கு அடுத்த உலக பொதுமறையாக நான் கருதுவது வேதாத்திரி மகரிஷி அவர்கள் எழுதிய அந்த கவிகள். உலக மக்கள் அனைவருக்குமான ஒரு அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்போது அவ்வளோ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிற மகரிஷி அவர்கள் கொடுத்த உச்சகட்ட பயிற்சியாக அவர் சொல்லுவதே காயகல்ப பயிற்சியை தான். அதைத்தான் நாம் இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். அதனால தான் மகரிஷி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு நான் ஏன் சொன்னேன்னா, அவர்களுடைய வாழ்வினுடைய நோக்கமே நாம் எல்லாரும் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, அமைதியாக, ஆனந்தமாக வாழணும் அப்படிங்கிறது தான். அப்போ அதற்காக இந்த பயிற்சியை வடிவமைச்சு கொடுக்குறாங்க. இந்த பயிற்சி அவர்கள் கண்டுபிடித்ததிலேயே உச்சகட்ட பயிற்சி. மகரிஷியே சொல்கிறாங்க, குண்டலினி யோகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சி காயகல்பம். நீங்கள் எழுதுகிற குறிப்பு இருந்தால் எழுதி வச்சுக்கோ. குண்டலினி யோகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சி காயகல்பம். ஏன் இது உச்சகட்ட பயிற்சி? இந்த பயிற்சியை கண்டுபிடிப்பதற்காக மகரிஷி அவர்கள் 1 வருடம் 2 வருடம் இல்லை, 5 வருடம் 10 வருடம் அல்ல, 40 ஆண்டுகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். எல்லாம் மனதில் வாங்கிக்கோங்க. 40 வருஷம் ஆராய்ச்சி. ஒரு இறையுணர்வு பெற்ற மகானுடைய 40 ஆண்டு கால ஆராய்ச்சியை இன்றைக்கி நாம் ஒரு 40 நிமிஷத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். சரிங்களா? 40 நிமிஷம் கூட இல்லை. சரி, முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு சுருக்கி இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கி சொல்கிறேன். இந்த பயிற்சி ரெகுலராக வேதாத்திரி மகரிஷி அவங்களுடைய மன்றங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா முழுமையாக கற்றுக் கொடுப்பாங்க. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர பயிற்சியாக இது நடக்கும். நாம் அதனுடைய ரகசியத்தை, சாரத்தை இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லிடுவோம். அதற்கப்புறம் இன் ஃப்யூச்சர் நம்ம காலை சக்கரத்திலேயே நீங்கள் தொடர்ந்து வரும்போது அந்த பயிற்சியும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இப்போதைக்கு அதனுடைய விளக்கத்தை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வர்றதுக்கு ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் இந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளும் போது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நமக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் டைம் இருக்கிறதுனால நம்ம ஷார்ட்டாக பண்ணுறோம். நான் ஐயாட்ட பேசிட்டு ஒரு நாள் முழுக்க அந்த பயிற்சியினுடைய விளக்கத்தை இன்னும் கொஞ்சம் சொல்லி பயிற்சி நடத்துறதுக்கான ஏற்பாடு செய்வோம். சரி, இப்போ என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ காயகல்பம் என்பது நான் இது கிட்டத்தட்ட 150 ஸ்லைடு இருக்கும். நான் சில ஸ்லைடை ஸ்கிப் பண்ணிடுறேன். அது இப்போதைக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இல்லை. சரிங்களா? எது ரொம்ப இம்பார்ட்டனோ அதை மட்டும் சொல்லி உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை, விளக்கத்தை நான் கொடுக்குறேன். இதைய டீப்பாக நம்ம பேசுகிறப்போ, பயிற்சி கொடுக்குறப்போ உங்களுக்கு தெளிவாக இதனுடைய விளக்கத்தை கொடுத்து பயிற்சி கொடுத்துரும். சரிங்களா? ரைட். இப்போ இந்த காயகல்பம் என்பது நான் சொன்ன குண்டலினி யோகம். குண்டலினி யோகம் என்பது யோகத்திலே உச்ச குண்டலினி யோகம் என்று சொல்வார்கள். சரிங்களா? இந்த பக்தி யோகம், கர்ம யோகம், ஞான யோகம், ராஜயோகம், ஹத யோகம் என்று பல்வேறு யோகங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு யோகத்தினுடைய நோக்கமும் இறைவனை உணர்வது தான். யோகம் என்றால் இணைதல். யோகம் என்றால் இணைதல், இணக்கமாதல், ஒன்றாதல், இரண்டர கலத்தல். யோகம் என்றால் இணைதல் என்று பொருள். இப்போ எதனோடு இணைதல்னா இறைவனோடு இணைதல். சரி, பக்தியின் வழியாக இணைவது பக்தி யோகம், நம்பிக்கை வழி. ஞானத்தின் வழியாக இணைவது ஞான யோகம். சரிங்களா? ராஜயோகம், ஹத யோகம், கர்ம யோகம், கர்மத்தின் வழியாக இணைவது. அப்படி குண்டலினி யோகம் என்பது உயிர் தியானத்தின் மூலமாக இறைவனோடு இணைவது. உயிர் தியானம். குண்டம் என்றால் நெருப்பு, அலி என்றால் ஆண் பெண் இரண்டுக்கும் பொதுவான நிலை. நம்முடைய உயிர் ஆற்றல் குண்டலினி சக்தி என்ற பெயர் கொண்டது. அப்போ அந்த உயிர் மேல் செய்யக்கூடிய தவம் நாம் இறை உணர்வுக்கான ஒரு வழி. அதைத்தான் குண்டலினி யோகம் என்று மூலாதாரத்தில் இருக்கிற உயிராற்றலை எழுப்பி சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி, துரியம் என்று துரியம் கடந்து துரியாதீதம் என்று பல்வேறு தியான முறைகளை கொடுத்து நம்ம ஞானிகள் நமக்கு அந்த இறையுணர்வை கொடுத்திருக்கிறார்கள். அப்படி செய்யக்கூடிய குண்டலினி யோகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சியாக இந்த காயகல்பத்தை மகரிஷி சொல்றார். ஏன் இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, மகரிஷி அவர்கள்
மிக வறுமையிலே பிறந்தவர்கள். நீங்கள் அவருடைய வரலாறெல்லாம் யூடியூப்ல இருக்கும், ஃப்ரீயாக இருக்கிறப்ப பாருங்கள். மிக வறுமையிலே பிறந்தவர்கள், சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாத சூழல். அப்போ 3ஆம் வகுப்போடு அவரோட பள்ளி படிப்பு நிறைவாகுது. அவர் பெற்ற புண்ணியம், அவருக்கு ஒரு சித்த மருத்துவருடைய தொடர்பு கிடைக்கிறது. வைத்திய பூபதி கிருஷ்ணாராவ் அவர்களுடைய தொடர்பு கிடைத்து அவர் சித்த மருத்துவத்தை படிக்கிறார். சித்த மருத்துவத்திலே மருத்துவ பட்டம் பெற்றிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. படித்தது 3வது. சித்த மருத்துவத்தில் உயர்ந்த பிஷப் டாக்டர் பட்டத்தை ஆயுர்வேதத்திலே பெற்றிருக்கிறார். இன்னும் பல்வேறு மருத்துவ ஞானம் அவர்கிட்ட இருக்கு. அப்போ சித்த மருத்துவத்தை படித்த போது அவர்கள் இந்த காயகல்பம் என்ற விஷயத்தை படிக்கிறாங்க. இந்த காயகல்பம் எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை புரிந்து கொள்கிறார்கள். அப்போ இந்த காயகல்பத்தை செய்தால் என்ன நன்மை இந்த சமுதாயத்துக்கு விளையும் என்று பார்க்கிறார்கள். அப்போ இந்த காயகல்ப பயிற்சி எங்காவது இருக்குதான்னு தேடுறாங்க. எங்கேயுமே இல்லை. இந்த காயகல்பத்தை கண்டறிந்தவர்கள் சித்தர்கள். எதற்காக இதை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் இறைவனை உணர்வது, முக்தி பெறுவது, சித்தி அடைவது, ஞானம் பெறுவது. அப்ப மனித வாழ்க்கை நிறைவு பெறணும்னா நம்ம முக்தியை அடையணும். அப்ப முக்தியை அடைவதற்கு முதல் தகுதி என்னன்னா, நீங்க உயிரோடு இருக்கணும். உண்மையான்னு பாருங்க. சரிங்களா? நம்ம உயிரோடு இருந்தாதான் நம்ம செயல்களை சரியாக செய்து இறை உணர்வை பெற முடியும். உயிர் போயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதைத்தான் திருமூலர் என்ன சொல்றார்? உடம்பாரளியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. நான் சென்ற வகுப்பில் உங்களுக்கு சொன்னேன் இந்த உடல் நலத்தினுடைய அவசியம் என்ன. அப்ப சித்தர்கள் கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த உயிர் நீண்ட நாள் வாழ்ந்தால்தான் நம்ம பாவ புண்ணிய கர்ம வினைகளை கழித்து நம்ம இறையுணர்வை பெற்று வந்த நோக்கத்தை நிறைவு செய்து முக்தி பெற முடியும். இல்லாட்டி இந்த பிறவி வீணா போயிடும். அப்போ உயிர் உடலிலே நிலைத்து இருக்க வேண்டும். அதற்கு எது நல்லா இருக்கணும்? உடல் நல்லா இருக்கணும் சொல்லி உடல் நலத்தினுடைய முக்கியத்துவத்தை சித்தர்கள் சொல்றாங்க. அப்ப அந்த சித்தர்கள் கண்டுபிடிக்கிறாங்க, இந்த உயிர் உடம்புல இருந்து போயிடுது. அப்பதான் மரணம்னு ஒன்று சொல்றோம். இப்போ மரணம் நடந்துருச்சுன்னா வந்த நோக்கம் நிறைவேற முடியாது. அப்போ மரணம் இல்லாமல் எப்படி இருப்பது? நாம் இறையுணர்வு பெற வரைக்கும் நம்ம உயிரை எப்படி நம்ம தக்க வைத்துக் கொள்வது என்று தவம் செய்து இந்த உயிரை பற்றிய உணர்வு உண்மைகள் எல்லாம் உணர்ந்துக்கிறாங்க. இந்த உயிர்னா என்ன, அது எங்கே இருக்குது, எப்படி இருக்குது, எப்படி நம்மக்கிட்ட வந்தது, எப்படி நம்மளை விட்டு வெளியே போகுது. இன்னும் ஒரு படி மேலே போய் எப்படி இருந்தால் அந்த உயிர் நம்ம உடம்புல இருந்து வெளியே போகாமையே வச்சுக்கலாம் அப்படிங்கிற சூட்சுமத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த சூட்சும ரகசியம்தான் காயகல்ப பயிற்சி. நான் என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் உறுதியான, நிலைத்த, நீடித்த, அழியாத தன்மை கொண்டது. கல்பாந்தர காலமாக என்று சொல்வார்கள். பல ஆயிரம் லட்சம் ஆண்டுகளாக அழியாத பொருளாக இருப்பது. அப்ப இந்த உடலை அழியாத தேகமாக மாற்றக்கூடிய, உயிர் பிரியாத தேகமாக மாற்றக்கூடிய ஒரு ரகசிய கலை தான் காயகல்பம். இது எதற்காக கண்டுபிடிச்சாங்க நான் சொன்னேன், நம்ம கர்ம வினைகளை போக்கிக் கொள்வதற்கு நம்ம நீண்ட நாள் வாழணும். அப்ப நீண்ட நாள் வாழ்றதுக்கு உயிர் உடம்பிலிருந்து பிரியாமல் இருக்கணும். அதற்காக அவர் கண்டுபிடித்த பயிற்சி. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், சாமி கிட்ட தவம் பண்ணி வரம் கேட்க போவாங்க முனிவர்கள், அசுரர்கள் எல்லாரும். அப்போ அவர்கள் சாகாவரம் கேட்டால் கடவுள் கொடுக்க மாட்டார். உண்மைதானே? நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். வேற எந்த வரம் வேணா கேளு, ஆனா சாகாவரம் கிடையாது. ஆனா நீங்க ஒரு விதத்துல சிந்திச்சு பாருங்க, தெய்வத்தான் ஆகாது எனினும் முயற்சிதன் மெய்வருத்த கூலிதல் இல்லையா? இறைவனாலேயே ஒன்று முடியலைனாலும் சித்தர்கள் என்ன பண்றாங்க, அந்த உயிரை போகாம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அதற்கான கூலி தான் காயகல்ப பயிற்சி. அப்ப இறைவனால உயிரை போக வைக்காம இருக்க முடியாது. பிறந்த உயிர் இறக்கும். ஆனால் மனித அறிவு எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க. இறைவன் கொடுத்த மனித அறிவு இந்த உடலிலிருந்து உயிரே போகாமல் இருக்க வைக்க முடியும். மரணமில்லா பெருவாழ்வு.
அதைத்தான் சித்தர்களுடைய சமாதி ஜீவ சமாதி என்று நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சித்தர்கள் உயிரோடு உயிராக உருகி நின்று அந்த சமாதி நிலை அடைவாங்க. ஆதிக்கு சமமான நிலை சமாதி நிலை. அதனாலதான் சித்தர்கள் இருக்கிற கோவில்களில் மிகப்பெரிய சக்தி ஓட்டம் இருக்கிறது உங்களால் உணர முடியும். நிறைய சித்தர்கள் இருக்கிற கோவில்கள் இருக்குது. திருப்பதி இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் அங்கே கொங்கணவர் சித்தருடைய ஜீவ சமாதி. இங்கே வருகின்றவர்கள் அனைவருக்கும் பொருளாதார வளம் சிறப்பாக கிடைக்கணும்னு அவர் ஜீவ சமாதியில் அமர்ந்து சங்கல்பம் செய்திருக்கிறார். பழனி போனீங்கன்னா போகருடைய சமாதி, அங்கே உடல் ஆரோக்கியம். வைத்தீஸ்வரன் கோயில் போனீங்கன்னா தன்வந்திரி மகானுடைய சமாதி. சரி, இப்படி பல சித்தர்கள் அங்கங்கே வீற்றிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆற்றல் இந்த பிரபஞ்சம் முழுக்க சென்று கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கிற இடத்திற்கு கும்பாபிஷேகம் செய்ய மாட்டார்கள். ஏன்னா அவர்களுடைய ஆற்றல் எப்பொழுதும் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அவர்களுடைய உடலுக்கு இறப்பு என்று ஒன்று கிடையாது. நீங்கள் திருச்சி போனீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு போங்க, ரைட்டில் ராமானுஜர் சன்னதி இருக்கும், அதுக்கு போய் பாருங்க. அங்கே இருப்பது ராமானுஜருடைய சிலை அல்ல, அவருடைய உடல். இது நிறைய பேருக்கு தெரியாது. அவருடைய பரு உடல் அங்கே இருக்குது. அந்த சிலை மாதிரி இருக்கிறது அவருடைய உடல். சரிங்க, அது காப்பு போட்டு வச்சிருப்பாங்க. உட்காந்து 800 ஆண்டுகளுக்கு மேலாச்சு. சரிங்களா? இப்படி பல மகான்கள் சித்தர்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த சித்தர்கள் கண்ட அரிய கலை காயகல்பம் அதை அவங்க வெளிப்படையாக சொல்லி கொடுக்கல. ஏன்னா இதை கற்றுக்கொண்டா அவனுக்கு இறப்பு வராது. நல்லா புரிஞ்சுங்க, இதை கற்றுக்கொண்டா அவனுக்கு இறப்பு என்று ஒன்று வராது. அப்போ அவன் இறக்காதவனா மாறினான்னா நல்லவனா இருந்தால் நல்லது, கெட்டவனா இருந்தால் ரொம்ப கெட்டது. ஒரு விஷயம் நல்லவன் கையில் போகிறதுக்கும் கெட்டவன் கையில் போகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அது சாகா வரம்னா அவன் எப்படி இருப்பான்னு யோசித்து பாருங்க. சரிங்களா? அப்போ அதனால் அவர்கள் எல்லோருக்கும் சொல்லாமல் அறிவில் உயர்ந்தவர்கள் கண்டுபிடித்து கொள்ள வேண்டும் என்று பாடல்களாக எழுதி வச்சாங்க. சரிங்களா? நிறைய பாடல்கள் இருக்கு. உருத்தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் இருத்திய கபாலமேற்ற வள்ளீரல் விருத்தரும் பாலர் அவர். கிழவன் கூட வயசானவன் கூட இளைஞனா பாலனா குமரனா மாறிடுவாங்கிற சிவவாக்கியர். சரிங்களா? மூலக்கணலை கால் பிடித்து மூலக்கணலை மதிமண்டலத்தின் மேலெழுப்பில் தேகம் விழுமோ பராபரமே, இந்த உடல் விழுந்துருமா அப்படின்னு கேட்குறாரு தாயுமானவ சுவாமிகள். யாரும் ஸ்க்ரீனில் ஏதாவது எழுத வேண்டாம், அனடேட் பண்ண வேண்டாம், ஸ்க்ரீன் டச் பண்ண வேண்டாம். வாயு வழக்கம் அறிந்து செறிந்த அடங்கில் ஆயுட்பெருக்கம் உண்டாம் அவையார் சொல்கிறாங்க. இப்படி பல சித்தர்கள் மகான்கள் நமக்கு அந்த கவியை எழுதி வச்சிருக்கிறாங்க. பட்டு என்னன்னா அதற்கான பயிற்சி இல்லை. அப்போ மகிழ்ச்சி பார்க்குறாங்க, இந்த பயிற்சி இந்த உலகத்திற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். எதனால அப்படின்னா இந்த பயிற்சி நம்ம வித்து சக்தியோட தொடர்புடையது, உயிர் ஆற்றலோடு தொடர்புடையது. நான் இது பின்னாடி பேசுகிறப்ப நிறைய உங்களுக்கு புரிதல் வரும். இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்தில் மிகப்பெரிய பிரச்சனைனா ஒன்று கடவுளை கொண்டு நாம் செய்யக்கூடிய மதம் ஜாதி மொழி இதை கொண்டு நாம் வச்சிருக்கிற பிரச்சனை. இன்னொன்று பாலுணர்வு சார்ந்த பிரச்சனை. அது இன்னைக்கு அந்த பிரச்சனை உச்சகட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எல்லா குழந்தைகளுக்கும் நம்ம செல்ஃபோன் வாங்கி கொடுத்துட்டோம், இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்துட்டோம், எல்லா தவறான விஷயத்தையும் பார்க்குற அளவுக்கு நம்ம வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டோம். இன்னைக்கு குழந்தைகளோட மனோநிலை உடல்நிலை எவ்வளவு பாதிக்கப்படுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். ஏன்னா இந்த வித்து சக்தியை பற்றி பாலுணர்வை பற்றிய எந்த விழிப்புணர்வும் இந்த சமுதாயத்தில் இல்லை. அப்போ அந்த வித்து சக்தியை அளவு முறை இல்லாமல் செலவு பண்ணக்கூடிய இந்த மனித இனம் பல்வேறு நோய்களை பல்வேறு மனச்சிக்கல்களை துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கு. இதை மகரிஷி பார்க்குறாங்க. அப்போ இந்த பயிற்சியை எப்பேற்பட்டாவது இந்த மனித குலத்துக்கு கொடுத்துடணும். ஏன்னா அந்த பயிற்சி செஞ்சுட்டா வித்து சக்தியோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிடும். உயிர் ஆற்றல் நம்ம உடம்புல திணிவாயிரும். நம்ம உடம்புல இருக்கிற நோய்கள் எல்லாம் குணமாயிரும். நோயின்றி நாம் நலமாக வாழ முடியும். எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும். உங்கள் உடம்புல எந்த நோய் இருந்தாலும் இந்த பயிற்சி குணப்படுத்தும். இப்போ உங்கள்கிட்ட உடம்புல தெரிகிற நோய் மட்டுமல்ல, உங்களுடைய ஜீனிலே பதிந்து பிற்காலத்திலே வரக்கூடிய நோய்களை கூட இந்த பயிற்சி அளிக்கும். அந்த அளவுக்கு இது ஆற்றல் கொண்டது.
அதே போல விரைவில் முதுமை அடைவதை தவிர்த்து இளமையோடு இருப்பதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி, என்றும் இளமையோடு இருப்பதற்கான பயிற்சி. மூன்றாவது, நீண்ட நாள் வாழக்கூடிய ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி. சரிங்களா? அப்போ இந்த பயிற்சியோட நோக்கம் ஒன்று உடல் மன நோய் இல்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்தல், இளமையோடு இருத்தல், நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ்ந்து நம் வினைகளை கழித்து இறையுணர்வை பெறுதல். இதுதான் இந்த பயிற்சியோட நோக்கம். சரிங்களா? ரைட். இதை பற்றியெல்லாம் நான் பின்னாடி பேசுகிறேன். சரி, இந்த பயிற்சியில் ரொம்ப 5 விஷயங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த 5ஐ பற்றி நான் ஒரு 3 நிமிடம் ஷார்ட்டாக சொல்கிறேன். நல்லா உள்வாங்கிக்கோங்க. சரிங்களா? இது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இந்த காயகல்பத்தை புரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஒன்று நம்முடைய பருவுடல். இரண்டாவது உயிர் ஆற்றல், உயிர் சக்தி, நம்ம உடம்பில் இருக்கிற உயிர். மூன்றாவது ஜீவகாந்தம் என்று சொல்லக்கூடிய ஒரு காந்த ஆற்றல். நீங்கள் இந்த ஹீலிங் பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்கள் கைகளுக்கு இடையில் ஒரு ஆற்றலை பார்த்துருக்கீங்கல்ல, அது ஹீலிங் பண்ணுறப்போ அந்த எனர்ஜியை நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் ஜீவகாந்தம். அதற்கடுத்து 4வது விந்துநாத திரவம் என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். 5வது மனம், மைண்ட். இந்த 5 ஒரு சேர இணைந்தவன் தான் மனிதன். இந்த 5ஐ பற்றி ஒரு சிறு விளக்கம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா ஆழமாக நீங்கள் தெரிஞ்சிருக்கிற விஷயம். என்னங்க, இந்த உடல் எதனால் ஆனதுன்னா பஞ்சபூதங்களால் ஆனது. பஞ்சபூதம் நிலநீர் நெருப்பு காற்று விண். இந்த நிலத்தினுடைய அறிகுறியாக நம்ம உடம்புல இருக்கிறது கெட்டி பொருள் இல்லையா? நீரினுடைய அறிகுறியாக இருக்கிறது இரத்த ஓட்டம், நெருப்பு உடல் உஷ்ணம், காற்று சுவாசமாக இயங்கி கொண்டு இருக்கிறது. விஜயா, ஸ்க்ரீன் தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க. ஸ்க்ரீனில் கிறுக்குறீங்க. சரியா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. குழந்தைகிட்ட எதுவும் ஃபோன் கொடுக்க வேண்டாம். ஓகே. அந்த கோடு வந்ததுன்னா பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ஃபோன் டச் பண்ணாமல் வச்சுக்கோங்க ஒரு 10 நிமிஷம். சரி. அப்போ பஞ்சபூதத்தினால் ஆனது நம்ம உடல். சரிங்களா? இது உங்களுக்கு நல்லா தெரியும். உடற்பயிற்சி, யோக பயிற்சி எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த உடலை சயின்டிஃபிக்காக பார்த்தா இந்த உடல் எதனால் ஆனதுன்னா கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. நம்ம உடம்பு முழுக்க செல்களோட தொகுப்பு. உதாரணத்திற்கு இந்த வீடு எதனால் ஆனதுன்னா செங்கற்களால் கட்டப்பட்டது இல்லையா? அது மாதிரி நம்ம உடல் செல்களால் கட்டப்பட்டிருக்கு. இந்த செல்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. கிட்டத்தட்ட 6000 கோடி செல்கள் இருக்குது நம்ம உடம்புல. ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்குது. இந்த செல்கள் எல்லாம் ஒன்றா எது இணைச்சு பிடிச்சிருக்குது? இந்த செங்கற்களை இணைத்து பிடிக்க ஒரு கலவை இருப்பது போல நம்ம செல்களை இணைத்து பிடித்திருக்கிற சக்தி எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜீவகாந்த சக்தி. ஒரு காந்த சக்தி பார்த்துருப்பீங்க. நம்ம அது முழு பயிற்சி வர்றப்போ இதெல்லாம் டெஸ்ட் பண்ணியெல்லாம் பார்க்கலாம் டீப்பாக. நம்மகிட்ட இருக்கிற ஒரு காந்த ஆற்றல் நம்ம உடல் செல்களை எல்லாம் இணைத்து பிடிச்சிருக்கு. அப்போ உடல் செல்களை மட்டும் இணைத்து பிடிக்கல, அது உடலுக்குள்ள இருக்கிற எல்லா இயக்கத்தையும் அந்த காந்த ஆற்றல் தான் இயக்கிட்டு இருக்குது. இந்த கான்செப்ட் ரொம்ப முக்கியமான கான்செப்ட், புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற மின் விளக்கு, மின் விசிறி, இஸ்திரி பெட்டி, ஃப்ரிட்ஜு, டேப் ரெக்கார்டர் எல்லாமே எப்படி இயங்குதுன்னா கரண்ட்டில் தான் இயங்குது இல்லையா? ஒரு மின்சார சக்தி வந்து உங்கள் பொருட்களை எல்லாம் இயக்குது. அதுபோல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற இந்த காந்த சக்தி தான் நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்கு? இயக்கி கொண்டு இருக்கிறது. நம்ம உடல் இயக்கத்துக்கு அதுதான் காரணம். உங்கள் இருதயம் ஒரு நாளைக்கு 1,00,000 முறை துடிக்கிறது. யார் ஆற்றல் கொடுக்குறாங்க? உங்கள் நுரையீரலில் ஒரு நாளைக்கு 21,600 மூச்சு இழுத்து விடுது. யார் எனர்ஜி கொடுக்குறது? சரி, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஜீரணமாகுது, சிறுநீரகம் கழிவை பிரிக்கிறது, இதுக்கெல்லாம் எனர்ஜி வேணுமில்ல? இந்த எனர்ஜி எது கொடுக்குதுன்னா ஜீவகாந்த சக்தி தான் கொடுக்கிறது. சரிங்களா? அப்போ உங்கள் உடல் இயக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னா ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்கணும். ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருந்தால் உடல் உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், செல்கள் நல்லா வேலை செய்யும், உடல் கழிவுகள் பரிபூர்ணமாக நீக்கப்படும். அப்போ உங்கள் உடலில் நோய்கள் என்பது வராது.
நல்லா புரிஞ்சுக்கணும். ஜீவகாந்த சக்தி, பிரபஞ்ச காந்த சக்தி நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் நம்ம உடல் இயக்க அத்தனைக்கும் காரணம். அது நல்லா வந்துருச்சுன்னா உங்கள் உடம்புல நோய் வராது, உடல் இயக்கம் அற்புதமாக இருக்கும். ஒன்று. இரண்டாவது, நம்ம புலன் இயக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, தோளிலே அழுத்தம், நாவிலே சுவை, மூக்கிலே வாசனை, கண்களிலே பார்வை, காதிலே கேட்கறது. இதெல்லாம் நம்ம பொதுவாக என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, புற பொருட்களிலிருந்து நமக்கு சந்தோஷம் வருதுன்னு நினைக்கிறோம் இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு லட்டை நான் கொண்டாந்து கொடுத்தா நீங்கள் சாப்பிட்டா சூப்பராக இருக்குது, லட்டு இனிப்பாக இருக்குதுங்க. அப்போ எதிலிருந்து சந்தோஷம் வருதுன்னா நம்ம பொதுவாக என்ன நினைக்கிறோம், லட்டிலிருந்து சந்தோஷம் வந்ததுன்னு நினைக்கிறோம். அதனால தான் லட்டை பெறுவதற்கு முயற்சி பண்ணுறோம். பட் உண்மை என்னன்னா, லட்டிலிருந்து சந்தோஷம் வரல. லட்டுலேருந்து சந்தோஷம் வர்றது உண்மையாக இருந்தால் நீங்கள் எத்தனை லட்டு சாப்பிட்டாலும் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் 2 லட்டுக்கு மேலே திகட்டி வாந்தி வருது, அப்போ லட்டுலேருந்து சந்தோஷம் வரல. அப்போ நாக்கிலிருந்து சந்தோஷம் வந்துதான்னு கேட்டால், கோமா ஸ்டேஜில் இருக்கிறவருக்கு, இறந்தவரோட வாயில் இருக்கிற நாக்கு இருக்குது, தூங்குறவருடைய வாயில் இருக்கிற நாக்குக்கு லட்டை வச்சா உணர்ற ஆற்றல் இல்லை. இப்போ நாக்கிலிருந்து சந்தோஷம் வர்றது உண்மையாக இருந்தால் எப்போ நாக்கில் வச்சாலும் சந்தோஷம் வரணும். அப்போ எங்கிருந்து சந்தோஷம் வருதுன்னு ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம உடம்புல இருக்கிற ஜீவகாந்த ஆற்றல் செலவாகும் போது சந்தோஷம் வருதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இது ரொம்ப நுட்பமான விஷயம். இப்போ உங்கள் நாக்கில் 2 யூனிட் காந்தம் வந்துட்டு இருக்குது, 10 யூனிட் இருக்கிற இனிப்பு லட்டை எடுத்து வைக்கிறீங்க. இப்போ 8 யூனிட் உங்கள் எனர்ஜி செலவாகி அந்த இனிப்பை நீங்கள் சாப்பிட்றீங்க. அந்த ஜீவகாந்த சக்தியினுடைய செலவைத்தான் நீங்கள் சந்தோஷமாக உணர்றீங்க. எப்படி அயன் பாக்ஸில் கரண்ட்டு செலவாகிறத நீங்கள் சூடாக எடுக்கிறீங்க, சரிங்களா. ஃபேனில் கரண்ட் செலவாகிறது தான் காற்றாக எடுக்கிறீங்க, லைட்டில் கரண்ட் செலவாகிறது தான் வெளிச்சமாக வாங்குறீங்க. அப்படி நம்ம உடம்புல அந்த காந்தம் செலவாகிறது தான் நீங்கள் தொடு உணர்வாக, சுவை உணர்வாக, கேட்கறது, பார்க்கறது, ஸ்மெல் பண்ணுறது எல்லாம், சரிங்களா. அப்போ நம்மளுடைய காந்த ஆற்றல் செலவாகித்தான் நம்ம சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். இப்போ நான் முதல்ல சொன்னேன், 2 யூனிட் நாக்கில் ரெகுலராக வர்ற காந்தம் லட்டு வச்சோன்னே 10 யூனிட் செலவாச்சு, சந்தோஷமாக தெரிஞ்சதுன்னு சொன்னேன். அப்போ 8 யூனிட் செலவு பண்ணி நீங்கள் சந்தோஷத்தை அடையிறீங்க. இதே அது லட்டை சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டீயை குடிச்சிங்க அப்படின்னா அந்த டீயில் டேஸ்ட் இருக்காது. பட் டீயில் சர்க்கரை போட்டிருப்பாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் 10 யூனிட்டில் இருக்கிறீங்க. இப்போ 5 யூனிட் இருக்கிற 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கிற டீ உங்களுக்கு டேஸ்ட் தெரியாது. அதே சமயம் ஒரு அரை மணி நேரம் கழித்து அந்த 10 யூனிட் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி 2 யூனிட் வந்திருக்கும். இப்போ அதே டீயை குடிச்சிங்கன்னா அந்த டீ இனிக்கும். ஏன்னா 5 யூனிட் டீயில் இருந்ததில்ல, உங்களுக்கு இப்போ 2 யூனிட் இருக்குதா நாக்கில். இப்போ டீயை ஊற்றினோடனே 3 யூனிட் செலவாகும். அப்போ உங்களுடைய ஜீவகாந்தம் செலவாகிறது தான் புலன் இயக்கம், புலன் இன்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும். நீங்கள் புலன்களில் இன்பத்தை அனுபவிக்கணும், நல்லா சாப்பிடணும், நல்லா பார்க்கணும், நல்லா கேட்கணும், இந்த உடல் இயக்கத்தை நல்லா வச்சுக்கணும், நல்ல சந்தோஷமாக இருக்கணும்னா ஜீவகாந்த சக்தி வேணும்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். 3வது மனம். இதே ஜீவகாந்த சக்தி உங்கள் மூளையின் வழியாக உள்ளே சென்று வெளியே வரும்போது அதற்கு பேர் மனம் என்று பெயர். உங்கள் மனம் என்பது ஒரு ஜீவகாந்த சக்தி. இதை பற்றி பின்னாடி நம்ம ஒரு வகுப்பு வச்சுருக்கிறோம். அதில் உங்கள் மனம்னா என்ன, அது எப்படி இயங்குதுன்னு அக்குவே ராணி வேற பிரித்து சொல்ல போகிறோம். ஜஸ்ட் சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க, உங்கள் மனம் என்பது கண்ணுக்கு தெரியாத ஒரு காந்த சக்தி. உங்கள் மனசில் என்ன நடக்குது பாருங்கள். நான் இப்போ சொல்கிறேன், பேசுகிற பேச்சை நீங்கள் கேட்குறீங்க, கேட்குறப்ப உங்கள் மனசு வாங்கி உள்ளே ரெக்கார்டு பண்ணிக்குது இல்லையா. அதுக்கப்புறம் அப்புறமா போய் அதை எடுத்து காமிக்குது. இப்போ காந்தம் என்ன பண்ணும், ஈர்த்து கொள்ளுகிறது, அப்புறம் விளக்குகிறது. அதுபோல் இப்போ நீங்கள் ரஜினியோட படத்தை பார்க்குறீங்க இல்லையா, பார்த்தோன்னே ரஜினி படம் உங்கள் கண்ணுக்குள்ளே போய் மூளைக்குள்ளே போய் மனசில் போய் ரெக்கார்ட் ஆகிக்குது. இப்போ ரஜினியை நினச்சா ரஜினி படம் வெளியே வருது. அப்போ மனம் என்பது ஒரு காந்த சக்தி, ரெக்கார்டு பண்ணக்கூடிய காந்த சக்தி. அப்போ உங்களுடைய ஜீவகாந்தம் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். புரியுதா? ஜீவகாந்தம் மனசு ஒன்று தான். ஜீவகாந்தம் நல்லா இருந்தால் எப்படி உடல் நல்லா இருக்குமோ, ஜீவகாந்தம் நல்லா இருந்தால் எப்படி புலன்கள் நல்லா வேலை செய்யுமோ,
அப்படி ஜீவகாந்தம் நல்லா இருந்தால் தான் மனசு நல்லா இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்க, புரியல எனக்கு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு ஜீவகாந்த ஆற்றல் நல்லா இருக்குதுன்னா யாராவது உங்களை திட்டினா கூட உங்களுக்கு கோபம் வராது. ஜீவகாந்த ஆற்றல் கம்மியாக இருக்குதுன்னா யார் ஏதாவது சொன்னாலும் உங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். உதாரணத்துக்கு இப்போ மென்சஸ் டைமில் இருக்கிற ஒரு பெண்களை எடுத்துக்கோங்க. அவங்க உடம்புல உயிராற்றல் ஜீவகாந்த ஆற்றல் கம்மியாக இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பயங்கரமாக கோபம் வரும். இதே நோய்வாய்ப்பட்டு இருக்கிற போது, உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறப்போ யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நமக்கு பயங்கரமாக கோபம் வரும். உண்மையா? அப்போ என்னன்னா உங்ககிட்ட காந்த ஆற்றல் குறைவாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ காந்த ஆற்றல் குறைவாக இருக்கிறப்ப நம்ம மனதில் கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள், கோபம், பொறாமை, கவலை, வெறுப்பு, பயம், வஞ்சம் போன்ற எதிர்மறை உணர்வுகள் அபரிமிதமாக வரும். சரிங்களா? இதே ஜீவகாந்தம் திணிவாக இருந்தால் நம்ம மனதில் நம்பிக்கை, உண்மை, தைரியம், சரிங்களா, மகிழ்ச்சி, ஆனந்தம், அன்பு, கருணை, விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் எல்லா நற்குணங்களும் வரும். ஒரே ரீசன், உங்கள் ஜீவகாந்தத்தை நீங்கள் நல்லா வச்சுருக்கணும். சரி, இப்போ ஃபைனலாக நான் சொல்கிறது, உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும். உங்கள் புலனியக்கம் நல்ல சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும். உங்கள் மன இயக்கம் நல்லா இருக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியாக, அன்பு, கருணை, கோபம், பொறாமை இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும்னு தெரிஞ்சு போச்சு. சரியானுங்களா? அப்போ இந்த ஜீவகாந்த சக்தியில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையோட லட்சியம். அப்படி வச்சுக்கோங்க. மகான்கள் ஜீவகாந்தத்தில் கோடீஸ்வரராக இருக்காங்க. நம்முடைய ஆறா ஒரு அடிக்கு இருக்குன்னு வெங்கட்ராமனையா அவர்கள் சொல்லியிருப்பாங்க ஹீலிங் வகுப்பில், இல்லையா? நம்முடைய ஆறா ஒரு அடிக்கு இருக்கும். மகான்களுடைய ஆறா பல கிலோமீட்டருக்கு இருக்குமாம். ஆறானா காந்த சக்தி. அப்போ நாம் பயிற்சிகளை சரியாக பண்ணும்போது இந்த ஆற்றலை பெருக்கி கொள்ள முடியும். அப்போ ஜீவகாந்த சக்தி நல்லா இருந்தால் உங்கள் உடல், உயிர், மனம் எல்லாம் நல்லா இருக்கும். அப்போ இந்த ஜீவகாந்தம் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டால், நம்ம உடம்பிலே உயிர் இருக்கிறது. இந்த உயிர் வேகமாக சுழன்று கொண்டு இருக்கிறது. அந்த உயிரிலிருந்து இந்த காந்தம் வெளிப்படுகிறது. சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. ஒரு பல்பிலிருந்து லைட் வெளிச்சம் வருது, அப்படி வச்சுக்கோங்க. ஒரு விளக்கிலிருந்து ஒளி வெளிப்படுகிறது. இப்போ லைட் பல்ப் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா வெளிச்சம் வராது. அது மாதிரி நமக்கு ஜீவகாந்தம் திணிவாக இருக்கணும். ஜீவகாந்தம் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னா நம்மளுடைய உயிரிலிருந்து உற்பத்தி ஆகுது. அதனால தான் உயிர் போயிருச்சு அப்படின்னா காந்தம் உற்பத்தி ஆகாது. அப்போ உடல் இயக்கம் நின்று போயிடும், மன இயக்கம் நின்று போயிடும், புலன் இயக்கம் நின்று போயிடும். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான் சிம்பிள். அப்போ நீங்கள் ஜீவகாந்தத்தில் கோடீஸ்வரர் ஆகணும்னா உங்கள் உயிராற்றலில் நீங்கள் கோடீஸ்வரர் ஆகணும். ஏன்னா உயிராற்றல் தான் ஜீவகாந்த ஆற்றலை உற்பத்தி பண்ணுது. உயிர் என்பது மிக மிக நுண்ணிய துகள்கள், அணுக்கள். சரிங்களா? எப்படி இந்த பிரபஞ்சத்தில் எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் என்ற சிறிய அணுக்கள் அபரிமிதமான சக்தி கொண்டதாக இருக்குது. சரிங்க? அப்படி நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உயிராற்றல் அபரிமிதமான சக்தி கொண்டது. அந்த உயிராற்றல் நம்ம உடம்புக்குள்ள காந்த ஆற்றலை கொடுத்துட்டே இருக்குது. அதனால தான் நம்ம உடல் இயக்கம், மன இயக்கம் எல்லாமே நடக்குது. அப்போ நீங்கள் ஜீவகாந்தத்தில் கோடீஸ்வரர் ஆகணும்னா உயிராற்றல் உங்கள்கிட்ட அபரிமிதமாக இருக்கணும். சரிங்களா? அப்போ அந்த உயிராற்றல் அபரிமிதமாக இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்ன தேவை அப்படின்னா, இந்த உயிரை பற்றியெல்லாம் விளக்கம் உங்களுக்கு பின்னாடி நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ காலம் கருதி நான் நேரடியாக சப்ஜெக்டினோட முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன். இப்போ பருவுடல் உங்களுக்கு நல்லா இருக்கணும், மனம் தெளிவாக இருக்கணும் அப்படின்னா ஜீவகாந்த அளவு நல்லா இருக்கணும். அப்போ அந்த ஜீவகாந்தத்தை பெருக்க அதிக எண்ணிக்கையில் உயிர் துகள்கள் இருக்கணும். சரி, இந்த உயிர் துகள் எங்கே சார் உற்பத்தி ஆகுது? இந்த உயிரை பற்றி நிறையா பேசணும். உயிரோட அளவு என்ன, உயிர் என்ன பண்ணுது, உயிரோட இயக்கம் எப்படி இருக்குது, வலினா என்ன, நோய்னா என்ன, மரணம்னா என்ன அப்படிங்கிறதெல்லாம் நிறைய விளக்கணும். அதெல்லாம் பின்னாடி நான் சொல்கிறேன். மெயின் பாயிண்ட் இந்த ஸ்லைடு தான். சரிங்களா? இந்த ஸ்லைடை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறனா எடுத்துக்கோங்க. இது அப்படியே உங்களுக்கு வீடியோவில் இருக்கும், நீங்கள் வேணால் இப்போ வேணால் பார்த்துக்கலாம். அப்போ இந்த உயிர் எங்கேருந்து உற்பத்தி ஆகுது அப்படின்னு சித்தர்கள், யோகிகள், மகான்கள், ஞானிகள் கண்டுபிடிச்சது எங்கன்னா
நம்முடைய வித்து சக்தி, ஜீவ வித்து குழம்பு என்று சொல்லக்கூடிய செக்ஸுவல் வைட்டல் ஃப்ளூயிட். அந்த விந்து நாத திரவத்திலிருந்து தான் உயிர் உற்பத்தி ஆகிறது. சரிங்களா? எப்படி ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த விந்துநாத திரவத்திலிருந்து ஒரு உயிரணு வருது இல்லை? சரிங்க, ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு அந்த உயிரணு அங்கிருந்து தான் வருது. குழந்தை பிறக்கிறதுக்கு மட்டுமல்ல, உங்க உடலுக்குள்ள உயிர் ஆற்றலையும் அந்த வித்து சக்தி தான் உற்பத்தி பண்ணுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. இதுதான் மிகப்பெரிய ரகசியம். அப்ப அந்த விந்துநாத திரவம் எந்த அளவுக்கு நீங்க நல்லா திணிவா, அடர்த்தியா, குவாலிட்டியா, குவான்டிட்டியா, பியூரிட்டியா, டென்சிட்டியா, 4 விஷயம்: குவாலிட்டி, குவான்டிட்டி, பியூரிட்டி, டென்சிட்டி. நல்ல தரமானதான வித்து சக்தி இருக்கணும், முழுமையா நிறைவா இருக்கணும், வித்து சக்தி தூய்மையாக இருக்கணும், அடர்த்தியாக இருக்கணும். இப்படி இருக்கும்போது அதுல இருந்து அபரிமிதமாக உயிராற்றல் உற்பத்தி ஆகும். ஒரு பேட்டரி எடுத்துக்கோங்க. பேட்டரியில அந்த ஆசிட் இருக்குல்ல, டிஸ்டல் வாட்டர்னு சொல்லுவோம். புது பேட்டரி வாங்கினீங்கன்னா அந்த டிஸ்டல் வாட்டர் நல்லா எலக்ட்ரான்ஸை பிடிச்சி பயங்கரமா கொடுக்கும். அப்போ லைட் பயங்கரமா எரியும், ஹார்ன் பயங்கரமா அடிக்கும். இதே நாள்பட உள்ள இருக்கிற ஆசிட்டோட குவாலிட்டி குறையும், குவான்டிட்டி குறையும், பியூரிட்டி, டென்சிட்டி எல்லாம் குறையும் போது அதனோட வீரியம் குறைஞ்சிரும். அப்போ பேட்டரி கொஞ்சம் கொஞ்சமாக லோவாகி நின்றும். மறுபடியும் கொண்டு போய் கடையில் கொடுத்தீங்கன்னா அந்த தண்ணி எடுத்துட்டு புது டிஸ்டல் வாட்டர் ஊற்றி சார்ஜ் பண்ணி கொடுத்தா நல்லா அடிக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட். பேட்டரியில் இருக்கிற டிஸ்டல் வாட்டர் உங்கள் உடம்புக்குள்ள இருக்கிற வித்து சக்தி. அந்த வாட்டரை வெளியூற்றிட்டு மாற்றலாம், இந்த வாட்டரை வெளியூற்றிட்டு மாற்ற முடியாது. இது உங்கள் உடலுக்குள் உற்பத்தி ஆகிற மிக அற்புதமான அற்புதமான ஒரு சக்தி. ஏங்க அந்த வித்திலிருந்து ஒரு உயிரே உற்பத்தி ஆகுதுன்னா அது எவ்வளோ பெரிய பவர்னு யோசிச்சு பாருங்க. சரிங்களா? அப்போ இதை சித்தர்கள் சொல்கிறாங்க, உங்கள் உடலில் இருக்கிற உயிர்த்துகள் எண்ணிக்கை ஜீவகாந்தத்தினுடைய திணிவும் உங்கள் விந்துநாத திரவத்தினுடைய அளவையும் தரத்தையும் பொறுத்து தான் அமையுது. அதனால் விந்துநாத திரவத்தை நீங்கள் நல்லா வச்சுக்கிட்டாதான் உங்கள் உடலும் மனசும் நல்லா இருக்கும். சரி, ஒரு வித்து சக்தியோடைய முக்கியத்துவம் என்ன? ஒரு மனித உடலினுடைய உங்களுடைய தோற்றம் எதுதான் தீர்மானிச்சுது சொல்லுங்க? உங்கள் அம்மா அப்பாவுடைய வித்து சக்தி தான். உண்மையா? இப்போ நம்ம எப்படி பிறந்தோம்? அம்மாவுடைய கருமுட்டை, அப்பாவுடைய உயிரணு 2 இணைஞ்சு கருவாகி 10 மாதம் 3 கிலோவாகி வெளியே வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறோம். அப்போ பிறப்பு எங்கே நடக்குதுன்னா வித்திலிருந்து தான் நடக்குது. அப்போ உங்களோட ஸ்ட்ரக்சர் எது மாதிரி இருக்கு? அந்த வித்து அணுவிலே உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதில் பாருங்க, ஒரு மரத்தினுடைய விதையிலே அந்த மரத்தினுடைய அத்தனை வடிவமும் குணங்களும் அடங்கி இருக்குது. கரெக்டா? ஒரு மரத்தை விதை போட்டீங்கன்னா வருதா? அம்மா மரம் மாதிரியே இருக்கா? இலை, கிளை எல்லாமே, டேஸ்ட் முதல் கொண்டு. அது போல மனிதனுடைய வித்து சக்தியிலே நம்முடைய தரம், குணம் எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அப்போ அதனுடைய அடிப்படையில் தான் ஒரு மனிதனுக்கு ஸ்ட்ரக்சர் வருது. உங்கள் உடல் தோற்றம் அம்மா மாதிரி இருக்கு, அப்பா மாதிரி இருக்கு, தாத்தா மாதிரி இருக்குன்னு சொல்றீங்கல்ல, தோற்றம் மட்டும் இல்லை, கேரக்டர். ஒரு விதையை போடுறீங்க, இனிப்பான பழத்தினுடைய விதையை போட்டால் இனிப்பான பழம் வருது இல்லை? அது போல நம்ம அம்மா அப்பாவோட கேரக்டர் நம்மகிட்ட வந்துடும். ஹெரிடிட்டரியா, பரம்பரையா, ஜீன் வழியா, மரபணு வழியாக வந்துவிடும். அதே போல் என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய இயக்கம், நான் பெறக்கூடிய விளைவுகள், இன்பம், துன்பம் எல்லாத்துக்கும் அந்த ஜீன் தான் முக்கிய காரணம். விந்துநாத திரவம். அப்போ அந்த விந்துநாத திரவம் நல்லா இருந்தாதான் என்னுடைய உடல், மனம் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். இன்னைக்கு சோமாலியாவில் குழந்தைகள் இப்படித்தான் பிறக்கிறது. விந்துநாத திரவம் அப்படிதான் இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? இது கரு உருவாதல். 1 மாதம் அம்மாவுடைய கருமுட்டையில் அப்பாவுடைய உயிரணு இணைகிறது. 2வது, 3வது, 4வது, 5வது, 6, 7, 8, 9 மாதங்கள்ல அந்த கரு முழுவதாக உருவாகி வெளியே வருகிறது. ஒரு துளியாக விந்துநாத திரவம், ஒரு துளி, அதிலிருந்து உருவானது தான் நம்ம உடல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்குள்ள அத்தனை விஷயம் இருக்குது உயிருக்குள்ள. நிறைய பேர் நமக்கு உடம்புல நோய் வருதுன்னு நினைக்கிறோம். உடம்புல நோய் வரவில்லை, உங்க உயிரிலிருந்து நோய் வருகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க உடம்புல நோய் வரல. உடம்புக்கு எங்கிருந்து வருதுன்னா உயிரிலிருந்து வருகிறது. உங்க மனதில் பிரச்சனை இல்லை, சரிதானுங்களா? உயிரிலிருந்து பிரச்சனை உங்க மனதில் வருது. அப்போ உங்க உடல் பிரச்சனைக்கு, மனப்பிரச்சனைக்கு அடிப்படை உயிர் ஆற்றல். நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உயிர் ஆற்றல் இருந்து தான் நம்ம உடல் வளர்ச்சி ஆகுது.
சரிதாங்களா? அப்போ உயிராற்றல் நல்லா இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். உயிராற்றல் கெட்டு போனால் உடல் கெட்டு போயிடும். அதே போல தான் இந்த உயிராற்றல்லேருந்து காந்தம் மனமாக இருக்கிறது. உயிராற்றல் நல்லா இருந்தால் மனசு நல்லா இருக்கும். அப்போ நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படை என்ன? உயிராற்றல் தான். இந்த உயிராற்றல் தொடங்கின இடத்துல தான் நமக்கு பிறப்பு. இந்த உயிராற்றல் உங்கள் உடம்பு விட்டு வெளியே போகிறது தான் இறப்பு. சரிங்களா? அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் அந்த வித்து சக்தியை நாம் மிதமிஞ்சிய அளவில் உபயோகப்படுத்துகிறோம். அளவு முறை இல்லாமல், அதனோட மதிப்பு தெரியாமல் அந்த வித்து சக்தியை நம்ம வீணாக்குறோம். அதனோட விளைவு விந்துநாத திரவம் கெட்டு போய் அதில் இருக்கிற மரபணுக்கள் எல்லாம் மாறி போயிடும். கை கால் ஊனமாக குழந்தை பிறக்குது. நிறைய குழந்தைகள் ஆட்டிசமில் பிறக்கிறாங்க, ஹைப்பர் ஆக்டிவிட்டியில் பிறக்கிறாங்க. பல குழந்தைகள் நோய்களில் பிறக்குது. என்ன காரணம்? அம்மா அப்பா கை கால் நல்லா இருக்கு, குழந்தை கை காலில் என்ன காரணம்? வித்து சக்தியை கெடுத்து விட்டோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் அடிக்கடி கேட்கறது உண்டு, கடைக்கு போய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் வாங்குறதுல நீங்கள் பார்க்குற குவாலிட்டி நீங்கள் குழந்தை பெற்றுக்கிறதுல பார்த்துருக்கீங்களான்னு நான் கேட்பேன். யோசிச்சு பாருங்க. ஒரு மரத்தை வைப்பதற்கு விதை நல்லா இருக்கா, நிலம் நல்லா இருக்கா, தண்ணி நல்லா கிடைக்குமா, உரம் நல்லா இருக்கா, சூரிய ஒளி இருக்கான்னு 1000 ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நாம ஒரு குழந்தையை பெற்றுக்கிறதுக்கு அந்த குழந்தை எதுலேருந்து உருவாகுது? ஆணினுடைய உயிரணு, பெண்ணினுடைய கருமுட்டை. அப்போ அந்த ஆணினுடைய உயிரணுடைய குவாலிட்டி நல்லா இருக்கா, பெண்ணினுடைய கருமுட்டையோட குவாலிட்டி நல்லா இருக்கா? யாராவது பார்க்குறோமா? கிடையாது. சரிங்களா? ஏன்னா இந்த வித்து சக்தி பற்றி அவேர்னஸே இல்லை. அப்போ விந்துநாத திரவத்தை அளவுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்தும் போது அது கெட்டு போய் மரபணு மாற்றமாகி உடல் மன ரீதியாக குழந்தைகள் பல்வேறு நிலையில் பாதிக்கப்படுறாங்க. சரிங்களா? இவருக்கு வயது, இந்த படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெய்வ திருமகள். இவருடைய வயது 40 இருக்கும், மனசனுடைய தன்மை 5 இருக்கும், 5 வயதாக இருக்கும். இப்போ ஏன் இவர் இப்படி பிறக்கிறார்? அவருடைய பெற்றோருடைய வித்துநாத திரவத்திலே களங்கம் ஏற்பட்டு விட்டது. சரிங்களா? அப்போ விந்துநாத, அதனால தான் நம்ம முன்னோர்கள் கோயிலுக்கு மாலை போட்டுட்டு போகிறப்ப வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. பிரம்மச்சரிய விரதம். ஏன்னா ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 10 மாதங்கள் அவன் கண்டதை தின்னு, கண்டபடிக்கு தூங்கி, கண்ட செயலை செய்து, கண்டதை நினைத்து அந்த வித்து சக்தியை களங்கப்படுத்தி வச்சிருக்கிறோம். இப்போ 48 நாள் மாலை போடுறதுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. நாமளும் 48 நாள் இந்த விஷயத்தை கொண்டு போகிறோம். பெரிய விஷயம். அப்போ 48 நாள் ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறான், பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறான், பச்சை தண்ணியில் குளிக்கிறான், இறை வழிபாட்டில் ஈடுபடுறான், நல்ல உணவை சாப்பிட்றான், கண்டதை சாப்பிட்றதில்லை, கண்ட நினைப்பு இல்லை. ஏன் சினிமா கூட போகக்கூடாது ஆக்சுவலாக 48 நாளைக்கு. அதுதான் அதனோட ஒரிஜினல் விரதம்னா 48 நாள் சினிமா பார்க்கறது இல்லை. ஏன்னா கண்டதெல்லாம் உங்கள் மனசுக்குள்ளே போயிடும். புரியுதா இல்லைங்களா? அதே போல் ரொம்ப முக்கியம், வித்து சக்தியை செலவு பண்ணக்கூடாது 48 நாள். உண்மையா? எதுக்கு சொன்னாங்க? மாலையில் குளிக்கணும், பச்சை தண்ணியில் குளிக்கணும், இறை வழிபாட்டில் ஈடுபடணும், கெட்ட காரியங்களுக்கு போகக்கூடாது, கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, நல்ல இறைவனோட நினைப்பிலேயே இருக்கணும், எல்லாரையும் சாமின்னு சொல்லணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், கோபப்படக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, சண்டை போடக்கூடாது. இத்தனையும் ஒருத்தன் ஃபாலோ பண்ணானா அவன் வித்து சக்தி என்ன ஆகும்? கீழே உருக்கி ஊத்தரனை மேலே கெட்டியாவது போல உருகி கிடந்த நீர்த்து போன வித்து சக்தி உயிராற்றல் பெற்று விடும். 48 நாள் நீங்க இப்படி இருந்து பாருங்க. சரிதானுங்களா? அகிலாமா காலையில் எந்திரிங்க, நேரத்தில் பச்சை தண்ணியில் குளிங்கன்னு சொல்லிட்டே இருக்காங்களே, அது சும்மா இல்லை, அதுதான் ஞானம். அப்ப இப்படி நீங்க 48 நாள் ஒரு மனுஷன் மாலையை போட்டு இறைவனுடைய நினைப்பில் இருக்கிறான் அப்படின்னா அவனோட வித்து சக்தி என்ன ஆகும்னா பல மடங்கு சக்தியா மாறிடும். அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு குழந்தை பிறக்காம இருந்திருந்தா 48 நாள் மலைக்கு போயிட்டு மாலை போட்டு கீழே இறங்கி மாலை கழட்டிட்டு அவன் வீட்டுக்கு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டானா குழந்தை இல்லாதவனுக்கு குழந்தை பிறக்காதா? சத்தியமா பிறக்கும். சரிங்களா? அதுதான் அதுல இருந்த சூட்சமம். இன்னைக்கு யார் அப்படியெல்லாம் ஃபாலோ பண்றது இல்லை. இப்போ அதைத்தான் நம்ம பயிற்சி மூலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். சரிங்களா? அப்ப இந்த விந்துநாத திரவத்துல கலங்கம் ஏற்பட்டுருச்சுன்னா உடல் மனதில் நோய் வருங்க. அதை புரிஞ்சுக்குங்க. சரி, ஃபைனலாக நான் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்னும் 2 நிமிஷம் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன். இதில் தான் ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இதை சொல்லி நிறைவு செய்கிறேன். இப்போ விந்து சக்தி எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இருக்குல்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உணவு,
அது நம்ம உடம்புக்குள்ளே போய் ரசமாக மாறுது, ரசம் ரத்தமாக மாறுது, ரத்தம் சதையாக மாறுது, சதை கொழுப்பாக மாறுது, கொழுப்பு எலும்பாக மாறுது, எலும்பு மஜ்ஜையாக மாறுது, மஜ்ஜை வித்து சக்தியாக மாறுது. அதாவது 7 தாதுக்கள் என்று சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். நம்ம உடம்பு எதனால் ஆனது? ரசம், ரத்தம், கொழுப்பு, சதை, எலும்பு, மஜ்ஜை, வித்து சக்தி என்ற 7 தாதுக்களாக மாறி, இந்த 7 தாதுக்களால் ஆனதுதான் நம்ம உடம்பு. அப்போ எது 7 தாதுவாக மாறுகிறதுனா உணவு தான். அதனால தான் உணவுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஏன் கொடுக்குறோம் இயற்கை மருத்துவ இயற்கை வாழ்வியல்னா, உணவு தான்ப்பா உங்கள் உடம்புல ரசமா, ரத்தமா, சதையா, கொழுப்பா, எலும்பா, மஜ்ஜையா, வித்து சக்தியா, உயிர் ஆற்றலா மாறி, வித்துலேருந்து தானே உயிர் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். அந்த உயிர்லேருந்து தானே காந்தம் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். அந்த காந்தம் தானே மனமாக இருக்குதுன்னு சொன்னோம். அப்போ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அத்தனையுமாக மாறுகிறது. அப்போ உணவை நீங்கள் சரியாக சாப்பிடும்போது வித்து சக்தி நல்லா இருக்கும். சரிங்களா? அப்போ உணவு கெட்டுச்சுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். அதை விட ரொம்ப முக்கியம், இப்போ ஒருத்தர் வித்து சக்தி வீணாக்குனார்னா அது எதுலேருந்து உற்பத்தி ஆகுது? நம்ம மூளை இருக்குல்ல, இதுதான் பெரிய கபால மண்டையோடு, அதற்குள்ள இருக்கிற பெரிய மஜ்ஜை நம்ம மூளை. மூளையை பிழிஞ்சு தான் வித்து சக்தி மேலேருந்து கீழே வருது. 13 வயசு வரைக்கும் வித்து சக்தி தலையில் இருக்கும், 13 வயசுக்கு மேலே ஏஜ் அட்டன் பண்ணுறப்ப கீழே வருது. அப்போ உங்கள் மூளையை பிழிஞ்சு தான் வித்து சக்தி கீழே வருது. அப்போ வித்தை செலவு பண்ணால் முதல்ல எது தாக்கப்படும்னா மூளை தாக்கப்படும். அதான் இன்னைக்கு இருக்கிற மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு மெமரி பவர் இல்லை, கான்சன்ட்ரேஷன் பவர் இல்லை, நிறைய டென்ஷன் ஆகிறான், கோபப்படுறான், சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான், சண்டை போடுறான், அடம் பிடிக்கிறான். ஏன்? அவன் வித்து சக்தியை வீணாக்குறான்னு அர்த்தம். அப்போ வீணாக்குனா மூளை பாதிக்கப்படும், மனதில் அமைதி இருக்காது, தெளிவு இருக்காது, முறையற்ற பாலுணர்வில் ஈடுபடுறதுக்கான சூழல் வந்து போயிடும். சரிங்களா? அப்போ வித்தை செலவு பண்ணுறான், மூளை பாதிக்கப்படுது. மூளை எங்கே கை வைக்குது? உங்கள் எலும்பை பலவீனப்படுத்துது. எலும்பு எங்கே கை வைக்குது? உங்கள் கொழுப்பை பலவீனப்படுத்தி, அது தசையை பலவீனப்படுத்தி, அது ரத்தத்தை பலவீனப்படுத்தி மொத்த உடலையும் வீணாக்குகிறது. ஒரு 10 மாடி கட்டடத்தில் கீழே இருக்கிற ஒரு மாடியில் நீங்கள் உடைச்சிங்கன்னா மேலே இருக்கிற அத்தனையும் விழுந்துடும். அந்த மாதிரி வித்தை முறையில்லாமல், அளவு இல்லாமல் செலவு பண்ணீங்கன்னா எல்லா பிரச்சனையும் உடம்புல வரும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ வித்துவை செலவு பண்ணக்கூடாதுன்னா அது செலவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம்தான். இது இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா, வித்து என்பது ஒரு கழிவு. யூரின் எப்படி ஒரு கழிவோ, மோஷன் எப்படி ஒரு கழிவோ, அப்படி வித்தும் ஒரு கழிவு. சரிங்களா? அப்போ அந்த வித்து கழிவை எப்படி கழிக்கணுங்கிற முறை இருக்கு. யூரின் குறிப்பிட்ட டைம் வந்தால் போகணும், மோஷன் குறிப்பிட்ட டைம் வந்தால் போகணும். எப்போ பார்த்தாலும் போயிட்டே இருந்தால் என்ன ஆகும்? உடம்புல இருக்கிற நீர் சக்தி போய் செத்து போயிடுவோம். அப்படி உடலினுடைய மிக உச்சகட்ட சக்தி ஜீவகாந்த சக்தி, ஜீவத்து குழம்பு. அப்போ அதையும் வெளியேற்றுவதற்கு தான் இறைவன் கொடுத்துருக்கிறான். உயிரை உற்பத்தி பண்ணுறதுக்கு தான் அந்த ஜீவத்து குழம்பு செலவு பண்ணணும். அதுக்கு சித்தர்கள் கொடுத்த முறை டெய்லி 2 முறை சாப்பிடணும், 2 முறை டாய்லெட் போகணும், வாரத்தில் 2 முறை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும், மாதத்தில் 2 முறை வித்து சக்தி செலவு பண்ணணும். திருமணத்திற்கு பின்பாக, திருமணத்துக்கு முன்பு செலவு பண்ணக்கூடாது. சரிங்களா? அப்போ திருமணத்திற்கு பின்பு மாதத்திற்கு 2 முறை வித்து சக்தி செலவு பண்ணலாம். அது ஏன் எதுக்குன்னெல்லாம் பின்னாடி விளக்கம் பார்ப்போம். வருடம் 2 முறை பேதி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. 4 இருமுறை, வாரம் 2 முறை, மாதம் 2 முறை, வருடம் 2 முறை சித்தர்களுடைய கான்செப்ட். அப்போ அந்த வித்து சக்தி செலவு பண்ணக்கூடிய ஒரு பொருள் தான் எப்போ? திருமணத்திற்கு பின்பு. எவ்வளோ நாளைக்கு ஒரு முறை? 15 நாளுக்கு ஒரு முறை. ஏன் 15 நாளைக்கு ஒரு முறைனா அந்த வித்து ஆற்றல் அப்போ தான் பொட்டன்ஷியலாக உருவாகும். சரிங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி அளவு முறை இல்லாமல் செலவு பண்ணால் உயிராற்றல் வீணாக விரயமாகும், உயிராற்றல் அபரிமிதமாக விரயமாகும். ஒரு முறை வித்து சக்தி செலவு பண்ணீங்க அப்படின்னா, இந்த ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு டிராப் செமன், நம்மளோட வித்து சக்தி ஒரு டிராப்பில் 40 டிராப் பிளட் இருக்குதுன்னு மெடிக்கல் சயின்ஸ் சொல்லுது, 80 டிராப் பிளட் இருக்குதுன்னு ஆயுர்வேதா சொல்லுது. ஒரு 3 மில்லி செமனில் 3 மில்லி தான் நம்ம வித்து சக்தி செலவு பண்ணுவோம் ஒரு தடவை பாலுறவன் போது. 6400 டிராப் பிளட்டில் இருக்கிற எனர்ஜி வெளியே போயிடும். 60 கோடி உயிரணுக்கள் விரயமாகும். 200 கிராம் புரோட்டீன் சத்து, 10 முட்டைக்குரிய சத்து, 8 ஆரஞ்சு பழம், 2 எலுமிச்சை, 37 வகையான கார்போஹைட்ரேட், 7 வகையான என்சைம், 3 வகையான விட்டமின், இன்னும் புரோஸ்டோக்ளைண்டன் என்கிற உயிர் சத்து பொருள், அது போக 60 கோடி உயிரணுக்கள் வெளியாகும். இது ஆணுக்கு சரி, பெண்ணுக்கு சரி.
அப்போ இந்த வித்து சக்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். வித்து கழிந்த இடத்துல தான் பிறப்பு, வித்து கழிந்த இடத்துல தான் இறப்பும் நடக்கிறது. சரிங்களா? அப்போ அந்த வித்துவை சரியாக முறையாக நம்ம பயன்படுத்திக்கணும். அந்த வித்துவை எப்படி பயன்படுத்தி எப்படி நம்முடைய உடல் நோய்களை போக்கிக் கொள்வது, மன அமைதியை பெற்றுக்கொள்வது, உடம்புல பல்வேறு நோய்களை போக்கிக் கொள்வது என்பதற்கான ஒரு பயிற்சி தான் இந்த காயகல்ப பயிற்சி. சரி, போதும். இதை பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்த வகுப்பில் விளக்கம் சொல்கிறேன். இப்போ ஃபைனலாக நான் சொல்ல வேண்டியது, நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு 2 தேவை. ஒன்று உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னொன்று மன அமைதியாக இருக்கணும். சரிங்களா? இந்த 2 தான் உங்களுக்கு தேவை. இந்த 2ம் நல்லா இருக்குன்னா ஜீவகாந்தம் நல்லா இருக்கணும், ஜீவகாந்தம் நல்லா இருக்குன்னா உயிர் சக்தி நல்லா இருக்கணும், உயிர் சக்தி நல்லா இருந்தால் விந்துநாத திரவம் நல்லா இருக்கணும். அப்போ விந்துநாத திரவத்தை நீங்கள் அழுத்தமாக ஆக்கிட்டீங்க, தூய்மை ஆக்கிட்டீங்கன்னா உங்கள் உடலில் நோய் வராது, மனதில் குழப்பம் வராது, நீண்ட நாள் வாழலாம், இளமையோடு இருக்கலாம். எனவே இந்த காயகல்ப பயிற்சி மனித குலத்திற்கே கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு, நான் ஐயாட்ட கேட்குறேன் எப்போ இந்த பயிற்சி வகுப்பை நடத்தலான்னு சொல்லி. நான் உங்களுக்கு ஒரு நாள் முழுசாக அந்த பயிற்சி வகுப்பை நடத்துகிறேன். அந்த அன்னைக்கு நீங்களும் வாங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் அந்த பயிற்சியை பற்றி சொல்லுங்கள். யாருக்கு என்ன பயிற்சி தெரியுதோ இல்லையோ, இந்த ஒரே பயிற்சி காயகல்பம் தெரிஞ்சால் போதுங்க, உங்கள் உடம்புல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணலாம். ஆமாம், சரிங்களா? அப்போ நீங்கள் அந்த அன்னைக்கு எல்லாருக்கும் இந்த மெசேஜை அனுப்பிச்சு, யூடியூப்லேயே லிங்க் கொடுக்குறாங்க அவங்க, 1000 பேர் வரைக்கும் நம்ம வரலாம். இப்போ 400 பேர் தான் வந்துட்டுருக்குறோம். சரிங்களா? நீங்கள் எல்லாருக்கும் தயவு செஞ்சு சொல்லி நாம் அதை எல்லாருக்கும் போய் செய்ய வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு, கடமை. ஏன்னா இது தெரியாதனால குழந்தைகள், மாணவர்கள் எல்லாம் எவ்வளவு வாழ்க்கையில் துன்பப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், புரியும். நீ குடும்பத்தில் நடக்கிற அத்தனை சண்டைக்கும் காரணம் இந்த வித்து சக்தியோட ஆற்றல் பற்றாக்குறை தான். டைவர்ஸ், குடும்ப மனைவிக்கு கணவனுக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்துக்கும் வெளிப்படையான காரணம் வெவ்வேறு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையான காரணம் பாலுணர்வுல திருப்தி இல்லை, அதுதான். அப்போ இந்த பயிற்சி செய்யும்போது எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், பல நோய்கள் குணமாகும். அதை பற்றி ஒரு பெரிய விளக்கமே நான் சொல்கிறேன். பல நோய்கள் இதில் குணமாகும். சரிங்களா? அப்போ இந்த பயிற்சி எல்லாருக்கும் போகிறதுக்கு நீங்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்து நல்லா பண்ணணும். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த பயிற்சி போகணும். எல்லாரும் மகிழ்ச்சியாக வாழணும்னு மகரிஷி அவங்களோட பிறந்தநாள் தினத்தில் இந்த இதையை நான் உங்களுக்கு சொல்லி நிறைவு செய்கிறேன். நீங்கள் யூடியூப்பில் போய் காயகல்ப விளக்க வீடியோன்னு போட்டிங்கன்னா நிறைய வரும். நானே மணிக்கணக்கில் பேசியிருக்கிறேன், நிறைய ஆசிரியர்கள் பேசியிருக்காங்க. நீங்கள் வாய்ப்பு இருக்கிறப்ப, ஃப்ரீயாக இருக்கிறப்ப அதை சும்மா அப்படியே கேட்டு பாருங்கள். பயிற்சி நாம் ஐயாட்டு கேட்டுட்டு அடுத்த வாரம் கூட நம்ம கொடுத்துடலாம். அந்த பயிற்சி தள்ளி போட வேண்டாம். அடுத்த வாரம் வியாழக்கிழமை நான் ஐயா அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த அன்னைக்கு முழு பயிற்சியை தெளிவாக கொடுக்க போகிறோம். நீங்களும் கலந்துக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் முழுசாக கலந்துக்க சொல்லும். சரிங்களா? இது நம்ம இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு கடமை. அதை சிறப்பாக பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி. அனைவருக்கும் உலக அமைதி தின விழா, மகரிஷி அவர்களுடைய 115வது தின விழா வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர், அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறுமை எனும் பேறு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள். இன்னைக்கு மகரிஷி அவங்களோட பிறந்த நாள்ல ஐயா ஒரே வேண்டுகோள். ஐயா சொல்லுங்க. ஐயாவோட ஒரு வாழ்த்து ஒண்ணு போட்டுருங்களா ஐயா? போட்டிருக்குமா? ஒரே நிமிஷம். மகரிஷி அவங்களோட பிளஸ்ஸிங் அது இன்னைக்கு நீங்கள் பெறுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதை நான் இப்போ போட்டுறேன். கூடவே ஒரு செய்தியும் உங்களுக்கு பரிமாறுறேன். அதாவது மகரிஷி அவங்க இந்த உலகத்திற்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை இந்த வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற மகா மந்திரம். ஐயா குணபாலன் ஐயா அந்த பயிற்சியெல்லாம் ஆழமாக எடுத்திருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து அதை சொல்லிட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த மந்திரத்தை இன்னைக்கு நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் மனதில் சொல்லிக்கொண்டே இருங்க. சரிங்களா? இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன், இந்த உலக உயிர்கள், உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற வாழ்த்து. அது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்கள். அந்த குருவனுடைய ஆற்றல், இறையாற்றல் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். இப்போ நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணணும்னா, உங்கள் கையை இந்த மாதிரி நீட்டி வச்சுக்கோங்க. இது மகரிஷி அவர்கள் ஆசிரியர் பயிற்சி கொடுக்கும்போது கொடுக்குற
ஒரு பவர்ஃபுல்லான பிளஸ்ஸிங். நீங்கள் எல்லாரும் உங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு அதிசயம் அற்புதம் உங்கள் கையில் நிகழும். சரிங்களா? இந்த ஹீலிங்கில் கொடுப்பாங்களே எனர்ஜி, அந்த மாதிரி மகரிஷி இறையுணர்வு பெற்ற அந்த ஆற்றலை நம்மக்கிட்ட கொடுக்க போகிறாங்க. நீங்கள் கையை இப்படி வச்சுக்கோங்க. உங்கள் கண்ணு மகரிஷி கையை அசைப்பாங்க, அதில் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் கண்ணு அங்கே பார்க்கணும், உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்கணும். உங்கள் மனசு உங்கள் கையில் இருக்கணும், உங்கள் கண்ணு அங்கே பார்க்கணும். அப்போ கண் அங்கே பார்த்து உங்கள் மனசு உங்கள் கையில் இருந்தால் அவர் கொடுக்குற ஆற்றல் உங்களுக்குள்ள பரிபூர்ணமாக போகிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். மகரிஷியோட பிறந்தநாள் அன்னைக்கு இந்த பிளஸ்ஸிங் நம்ம பரிபூர்ணமாக வாங்க போகிறோம். ஒரு நிமிஷம் கையை தூக்கி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வற்றாயிருப்புன்னு சொல்லுவாங்களே, அத மாதிரியான ஒரு இன்றையிலிருந்து உங்களுக்கு அதிகரிக்கணும். அது கையிலேயும் நல்ல மாதிரியாக செயலாகணும் என்றதுக்காக இப்ப எனது சக்தியும் உங்களுக்கு நான் இப்பொழுது எல்லாருக்கும் கொடுக்கிற. கையை நீட்டி வாங்கிக்க. கண்ணு இங்கே என் பேர்ல இருந்தால் பரவாயில்ல, கை மேல நினைவு இருக்கணும். உங்க கை மேலேயே நினைவு இருக்கணும். அப்போ நான் வீசுற வீச்சில் எவ்வளவு சக்தி வருது, அது மேல படுதா, அந்த சக்தி எவ்வளவு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். வாழ்க வளம். வாழ்க வளம். இப்ப கவனிச்சு பாருங்க. என் கைய கண்ணால பார்க்கலாம், ஆனா மனம் உங்க கை மேல இருக்கணும். அலை அலையா கையில வந்து வீசுகிறதா, அப்படியே வாங்கி வச்சுக்கோ. நீங்க எத்தனை பேருக்கு இனிஷியேஷன் கொடுத்தாலும் உங்களுடைய ஜீவகாந்த சக்தி குறைவுபடாது. வாழ்க வளமுடன். வாழ்க. கரஸ்பாண்டிங்கா நான் எந்த மாதிரி போய் சொன்னோம் அதே போல படுதான்னு பாருங்க. இது எங்க இருந்தும் கூட பாயும். 1000 மைலுக்கு அந்தாண்ட இருந்தா கூட இங்க நினைச்சு கொடுத்தா பாயும். ஆனா அவங்களுடைய எண்ணம் இங்க இல்லை, எங்கேயோ இருக்குது, அதனால தெரியாது. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் அனைவரும் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்வீர்கள். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி. கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நம்ம அடுத்த வாரம் இந்த பயிற்சியை ஐயாட்டு கேட்டு நம்ம சிறப்பாக பண்ணுவோம். அனைவருக்கும் நன்றி. நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சந்தோஷம். இன்றைய அற்புத நிகழ்வில் ஐயாவுடைய ஆசி, அதாவது அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட ஆசியினாலும் அற்புத அந்த பிளஸிங்னாலும் நமக்கு இந்த நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த அற்புத நாள் 115வது அவர்களுடைய இந்த அற்புத நாளில் அவர்களுடைய கருத்துக்களை நமது காலை சக்கரம் நிகழ்வை தொடர்ந்து நமக்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கும் இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்கள் சரியான ஒரு கருத்துக்களையும் சரியான ஐயாவுடைய அந்த வழிகாட்டுதலையும் நமக்கு இன்னைக்கு சிறப்பாக ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நினைக்கக்குள்ள இது நேரடியாகவே நமக்கு மகரிஷி ஐயா கொடுத்த பெரிய ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க. ஐயாவோட அந்த பிளெஸிங் பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருக்குமே நல்ல ஒரு உணர்தல் கொடுத்திருக்கோம். இது பிரபஞ்சத்துல இயற்கையில இந்த அளவுக்கு நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னா இது எந்த அளவுக்கு நீங்க புண்ணியவான்கள், பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத எல்லாருமே உணரணும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே எல்லாமே எந்த நேரத்திலும் கிடைப்பது கிடையாது. ஆனா சில விஷயங்கள் சில குறிப்பிட்ட சில காலங்கள்ல சில பேருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அது நம்ம காலச்சக்கரம் நிகழ்வு மூலமா இன்னைக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயாவோட அந்த வழிகாட்டுதல்ல வேதாத்திரி மகரிஷி ஐயாவோட அற்புதமான பிளஸிங் எல்லாருக்குமே கிடைச்சிருக்குது அப்படின்னு நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். எல்லாருமே இன்னைக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஐயாவோட நேரடி தொடர்புல இன்னைக்கு நம்ம இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டு இந்த இவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான விஷயங்களை நம்ம உள்வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கா இதை விட நமக்கு ஒரு பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான், கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அதை சார்ந்து இன்னைக்கு இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா இன்னைக்கு நமக்கு நிறைய கருத்துக்கள் சொல்லி அந்த காய கல்பத்தோட அற்புதமான நிகழ்வை நமக்கு இன்னைக்கு கொடுத்துருக்காங்க.
உண்மையிலுமே இதை அனைவரும் இன்றைய இந்த ஒரு முன்னுதாரணமான சில செய்திகளை நமக்கு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இன்றைய நிகழ்வுல நமக்கு அற்புதமான அந்த காயகல்ப சிறப்புகளை பற்றி எடுத்துரைத்த இறை சாதனை மார்க்கத்தின் இறைமதன் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் ஆத்மாத்மாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே அனைவரின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அதே போன்று ஐயா சொன்ன மாதிரி நம்ம அடுத்த வாரமே அதாவது இந்த காயகல்பத்தோட வந்து தொடர்ச்சியா அந்த முன்னாடி தொடர்ந்து போன வருடங்கள்ல வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்ட வந்து ஓரளவு குறிப்பிட்ட எடுத்திருப்பீங்க. அதை விட இப்ப வந்து நம்ம வந்து ஐயா வந்து இன்றைய அந்த 48 நாள் வகுப்புல வந்து வர்ற வாரம் நமக்கு வந்து இந்த காயகல்பத்தோட பயிற்சியை வந்து முழுமையா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த காயகல்பத்தோட பயிற்சிலாம் கூட நமக்கு 1.5 மணி நேரம் கிட்டத்தட்ட தேவைப்படும். அதனால அன்னைய வகுப்பு வந்து அடுத்த வாரம் அவங்க சொன்னது போல் நம்ம இந்த செஷன் முடிச்சுட்டு கூட நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லியிருந்தோம். ஆனா இப்ப வந்து எல்லாருமே அந்த உடனே அடைய வேண்டும் அப்படிங்கிற